ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இந்த புத்தகத்திலிருந்து நாம குஷபாவ் அவருக்கு ஸ்ரீ சாயிபாபா கொடுத்த அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்க போறோம். குஷபாவ் தொடர்ந்து 3 வருடங்கள் ஸ்ரீ சாயிபாபாவோட தங்கியிருந்தாராம். அதுக்கு அடுத்த ஒரு 9 வருடங்கள் அவ்வப்பொழுது பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை ஸ்ரீ சாயிபாபா இவர்கிட்ட 3 தலைகள் உடைய ஒருவரை போயிட்டு பாரு அப்படின்னு சொன்னாராம். 3 தலைகள் உடையவர்னா தத்தாத்திரேயருங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டு கனகாப்பூர் போயிட்டு தத்தாத்திரேயரோட தரிசனத்தை பெற்றாராம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருடமும் குரு பௌர்ணிமாக்கும் மகா பௌர்ணமிக்கும் தத்தாத்திரேயரோட அந்த கனகாப்பூர் கஷேத்திரத்துக்கு போய் இவர் தத்தாத்திரேயரை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாராம். ஸ்ரீ சாயிபாபா இவர்கிட்ட குரு சரித்திரத்தை 108 தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாராயணம் பண்றதுக்கு இவருக்கு 3 நாட்கள் ஆகுமா குறைந்தபட்சம். அதனால 108 தடவை பாராயணம் பண்ணணும்னு ஸ்ரீ சாயி சொன்னதுனால ஷீரடியிலேயே அங்கேயே 10 அல்லது 11 மாதங்கள் வரையும் தங்கி இருந்து அந்த முழு பாராயணத்தையும் அங்கேயே பூர்த்தி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஏற்கனவே இந்த சித்து வித்தைகள் செய்கிற சக்திகள்லாம் இருந்தது இல்லையா. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா அந்த சக்திகள் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால எதையுமே இவர் அதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா இவருக்கு ஒரு சக்தியை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு தடவை ஒரு ஏகாதேசி தினத்தன்றைக்கு இவர் ஸ்ரீ சாயிபாபா பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ பாபா கேட்டாராம், என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஏகாதசி பாபா அப்படின்னு சொன்னாராம். ஏகாதசினா அப்படின்னாராம். ஏகாதசினா உபவாசம் இருப்போம் அப்படின்னாராம். உபவாசம்னா என்னன்னு ஸ்ரீ சாய்பாபா கேட்டாராம். உபவாசம்னா ரோஜஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு குஷபாவ். ரோஜஸ்னா என்ன அப்படின்னு ஸ்ரீ சாயி கேட்டாராம். ரோஜஸ்னா இந்த நாட்கள்ல நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம் கந்த மூலத்தை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காரு. கந்தா அப்படின்னா இந்த ரூட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வேர் உள்ள காய்கறிகளை தான் குறிக்கும். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரமான இல்லை பண்டிகை தினங்களில் சாதாரணமாக ஆச்சாரமாக இருக்கவங்க வெங்காயம் ஒரு ரூட் வெஜிடபிள் தான். அது வேறு காய்கறியாக இருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க சாப்பாட்டுக்கு. அதனால இவர் கந்தமூலான்னு சொன்னால் பாபாவுக்கு புரியும், அது சக்கரவள்ளி கிழங்க தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது. அதனால இவர் கந்தமூலா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மராட்டியில் காந்தா அப்படின்னு சொன்னால் அது வெங்காயத்தை குறிக்கும். ரெண்டுத்துக்கும் சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, கந்தா காந்தா அப்படின்னு. உடனே பாபா என்ன பண்ணாரா, அவர்கிட்ட பக்கத்தில் கொஞ்சம் வெங்காயங்கள் இருந்தது. அதை எடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். இவர் சொன்னாரா, இல்லை பாபா, இந்த உபவாசம் தினத்தில் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் பாபா இவரை விடுறதா இல்லைன்னு இவருக்கு புரிஞ்சிடுச்சு. இவரை வச்சு இன்னைக்கு ஏதோ பாபா ஒரு விளையாட்டு காமிக்க போறாரு அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிடுச்சு. பாபா இவரை வற்புறுத்தி இருக்காரு, இல்லை நீ சாப்பிடு, வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்போ நான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இவர் ஒரு நிபந்தனையை பாபாவுக்கு வச்சுருக்காரு. பாபா அதனால என்ன, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை எடுத்து பாபா வாயில் போட்டுக்கிட்டாராம். சரி, பாபா எடுத்து வாயில் போட்டதுனால நம்மளும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து இவர் வாயில் போட்டிருக்காரு. இவர் வாயில் போட்டு சாப்பிட்ட அந்த நேரத்தில் சில பக்தர்கள் பாபாவோட தரிசனத்துக்காக துவாரகமாய்க்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட பாபா சொன்னாராம், இந்த பாம்னியாவை பார்த்தீங்களா, ஏகாதசி அதுவுமா வெங்காயம் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாம்னியா அப்படிங்கிற ஒரு சொல் என்னன்னா, பிராமணர்கள் ஏதாவது செய்யக்கூடாத காரியங்களையோ இல்லை செயல்களை செய்யும் பொழுது அவங்கள பாம்னியான்னு கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினார் இவர் மேலே. இப்போ இவர் சொன்னாரா, இல்லை இல்லை, நான் நானாக எடுத்து சாப்பிடல வெங்காயத்தை, பாபா சாப்பிட சொன்னார், அது இல்லாமல் பாபாவும் சாப்பிட்டாரு, அதனால தான் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே பாபா சொன்னாராம், இல்லை இல்லை, நான் சாப்பிடல, நான் கந்தமூலா தான் சாப்பிட்டேன், இவன் தான் வெங்காயம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உடனே அப்படியே வாந்தி எடுத்த மாதிரி அவர் பண்ணாராம்.
அப்போ பார்த்தா வெங்காயம் வரதுக்கு பதிலாக அங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்குகள் தான் வந்து பாபா வாயிலிருந்து விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே குஷபாவுக்கு தோன்றியிருக்கு, பாபா தன்னுடைய தெய்வீக சக்தியை இவருக்கு வெளிப்படுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லீலையை புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெங்காயத்தை சாப்பிட்ட அந்த வாயிலிருந்து சக்கரவள்ளி கிழங்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ பாபா அந்த சக்கரவள்ளி கிழங்கு தன்னோட வாயில உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளியில துப்பியிருக்காரு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இனிமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வாந்தி எடுத்த அந்த சக்கரவள்ளி கிழங்கு தன்னோட வாயால் அப்படியே அவர் எடுத்து சாப்பிட்டுட்டாராம். இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுதான் அவருக்கு. ஏன்னா பாபாவோட உச்சிஷ்ட பிரசாதம் நமக்கு கிடைச்சது. பாபா வாயிலிருந்து அவர் உற்பத்தி பண்ண அந்த சக்கரவள்ளி கிழங்கு நமக்கு கிடைச்சதுன்னு ஒரே ஆனந்தத்துல இவர் உடனே அதை வந்து தன்னோட வாயாலேயே எடுத்து சாப்பிட்ருக்காரு. இதை பார்த்த உடனே பாபா வந்து இவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாராம், அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆனால் இவர் எதையுமே பொருட்படுத்தலையா. இவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், அப்பா இப்படி ஒரு பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு. ஆனால் பாபா வந்து யாரையும் அடித்தாலோ திட்டினாலோ அது எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். அதனால இவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்கல்கோட் மகாராஜும் இப்படி தான் சில பக்தர்களை வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சுபமாக தான் முடியும், அவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். ஆனால் இதே பாபா யாராவது அவர்கிட்ட வந்து பாபா கிட்ட வந்து நான் விடை பெறறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதோ, இல்லை அவங்க எதுக்காவது வரும்பொழுது பாபா அவங்களுக்கு முத்தமிட்டு அவங்கள அனுப்பினா அது ஒன்றும் வந்து சுபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த அடியோ திட்டையோ எதையுமே பொருட்படுத்தாமல் அப்படியே தன் வாயால் அந்த பிரசாதத்தை உண்டாராம். அப்போ பாபா வந்து இவர் அடித்தது திட்டினதெல்லாம் நிஜமான கோபமா இல்லை ஒரு பாவனையா அப்படின்னு எனக்கு தெரியல. கோவப்பட்ட அடுத்த செகண்டே அந்த கோபம் போயிடுச்சு. உடனே சாந்தமாயிட்டு இவருக்கு வந்து, அதாவது குஷபாவுக்கு வந்து ஸ்ரீ சாய்பாபா மேலே எவ்வளோ ஒரு பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் அவரால் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால பாபா வந்து இவரை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் இவரை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் தன்னுடைய திருக்கரங்களை இவரோட தலை மேலே வச்சு அப்படியே வருடி கொடுத்து சொன்னாராம், உனக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அது என்னன்னா, நீ எப்பெல்லாம் என்னை நினச்சி வேண்டி உன்னுடைய உள்ளங்கையை உனக்கு முன்னாடி நீ வந்து இப்படி நீட்டி நீ என்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா உன் கையில் வந்து உதி வரும், அவ்வளவு உதி வந்து உனக்கு கொட்டும் அப்படின்னு சொல்லி பாபா இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். ஸோ இதை வந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட குஷபாவ் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா குஷபாவை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக நரசிம்ம சுவாமிஜி அவர்களும் அவஸ்தை அவர்களும் போயிருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த லீலையும் இவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்காரு இல்லையா. அப்போ இவர் குஷபாவ் அவர்கள் என்ன செஞ்சாரா, இதை சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது உடனே தன்னுடைய 2 கைகளையும் உள்ளங்கைகளையும் சேர்த்து தன்னுடைய முகத்துக்கிட்ட வச்சு கண்ணை மூடி ஸ்ரீ சாய்பாபாவை நினச்சி அப்படியே வேண்டாராம். அப்போ திடீர்னு பார்த்தா அவரோட கைகளில் வந்து உதி பிரசாதம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அந்த உதி கொட்டின உடனே அவர் வந்து ஐயோ இங்கே பாருங்க உதி வந்துருச்சு உதி வந்துருச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாராம். அப்படியே அவரோட உள்ளங்கையிலிருந்து ஒரு தண்ணி வந்து அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீர் ஓட மாதிரி அந்த உதி அப்படியே கொட்டுச்சான். உடனே நரசிம்ம சுவாமிஜியும் அவஸ்தை அவர்களும் அந்த உதியை வாங்கி அதை பொட்டலமாக மடித்து அவங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜி இதில் எழுதியிருக்காரு. இவருடைய அனுபவத்தை தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ